பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஒரு குட்டி ஸ்டோரி என்னை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் போட்டிருக்கேன். அப்படி அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டூ செக் அவுட் அண்ட் ஷேர் சம் ஆஃப் லவ். ஐ ஷேர் தட் வீடியோ லிங்க் டுவர்ட்ஸ் மை கம்யூனிட்டி டேக் ஆல்சோ. ஸோ டுடே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவாக நான் பார்க்குறேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸில் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை எப்படி கிராக் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஆக்சுவலி ஐ டிட் மை பிஜி, அதாவது ஃபைனல் செம் முடிச்சுட்ருக்கும் போதே எக்ஸாமுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஜாப்க்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஐ ஸ்டடி இன் யூனிவர்சிட்டி வேர் தே ஆஃபர்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம். பட் ஆப்வியஸ்லி எனக்கு டீச்சிங் தான் எல்லாமே அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற இன்டர்வியூஸ் எதுக்குமே நான் பெருசாக ஐ குடன்ட் கிவ் அப் மை பெஸ்ட். ஆர் நான் அதுக்கு படிக்கவும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை, அட்டென்ட் பண்ணவும் இல்லை. அப்படி தான் என்னோடய பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே நான் போச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் படித்த ஸ்கூல்லே போய் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை திங்ஸ். பிகாஸ் எனக்கு ஸ்கூல்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனால சரி ஓகே வை நாட் டு கிவ் இட் ட்ரை அப்படின்னு போய் நான் இந்த ரெஸ்யூமை கொடுத்தேன். அண்ட் ஐ ஸ்வேர் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம். அண்ட் நான் கொடுத்த அன்றைக்கே த சேம் டே ஐ ஹேட் சம் டெமோ செஷன் டு கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஐ வாண்டட் டு கோ ஃபார் சம் காலேஜஸ். After that I went to another one interview what is what அப்படிங்கிற மாதிரி. அண்ட் த சேம் டே டு கிராக் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு பெருசாலாம் இல்லை. ஐ டூ ஓப்பன் மை WPS ஆஃபீஸ். ஆப்வியஸாக இல்லை, யூ கேன் எய்தர் யூஸ் யுவர் WPS ஆர் கேன்வா. பட் நான் இது அட்டென்ட் பண்ணும்போது, ஸ்கூலுக்கு அட்டென்ட் பண்ணும்போது நான் ஃபுல்லாக WPS. அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன் வந்து சாம்சங் கேலக்ஸி M30 பண்ணி ஐ டுக் அ பிரிண்ட் அவுட். பட் இட் வாஸ் கலர் ஜெராக்ஸ், அவ்வளோதான். எப்பயுமே ரெஸ்யூம் எடுக்கும்போது ப்ளீஸ் டேக் இட் ஒன் சைட், டோன்ட் டேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அது வந்து ஒரு குட்டி டிப்பு. பிகாஸ் the higher authorities definitely won't turn the next page and see what is there at the back. They'll just go for the next slide. So நீங்கள் resume xerox எடுக்கும்போது just go ahead with only one side, so that might be useful for you all. அது நான் ஃபாலோ பண்ண ஒரு ட்ரிக். அண்ட் whenever you're taking some things உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் for strength அப்படின்னாலும் ரெஸ்யூம் ஆக்சுவலி கேரிஸ் யுவர் எவ்ரி திங்னும் போது ஐ ஆல்வேஸ் பிலீவ் அப்படிங்கிறத வாட் இஸ் யூ அப்படிங்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், ரெஸ்யூமை வந்து மந்த்லி அப்டேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ தட் ஏன் அப்படி மந்த்லி அப்டேட் பண்ணுன்றேன். இப்போ ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஆன்லைனில் எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கிது. வை நாட் டு யூஸ் இட்? யா, அண்ட் தட்ஸ் அ ரீசன். எனக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்யூமுக்கும் இப்போ நான் உங்களுக்கே காட்டுறேன். இதுதான் கேன்வாவில் நான் எடிட் பண்ணுவேன். இப்போது ரீசெண்டாக வந்து எனக்கு கேன்வாஸுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. தட் டு த சேம் மொபைல் ஃபோன் தான். ஐ டூ ஹாவ் அ லேப்டாப், பட் ஐ டோன்ட் அஃபோர்ட் தட். ஏன்னா எனக்கு மொபைலில் கொடுக்குற அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஆப்வியஸ்லி ஐ டோன்ட் கெட் த ஃபீல் ஆர் த சேம் இன் மை லேப்டாப். ஸோ நவ் அட் ப்ரெசென்ட் ஐம் யூஸிங் போத் WPS அண்ட் கேன்வா. அண்ட் WPS இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு தேன் கேன்வாஸ்னால் அதில் கொஞ்சம் காசு கட்டணும். ப்ரோ அப்படிங்கிற ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில வாட்டி பேசிக், அட்வான்ஸ்ட் அந்த மாதிரி வாட்டர் மார்க்ஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ கிரியேட்டட். ஸோ ஹியர் இஸ் மை கம்பேரிசன் ஆஃப் போத் மை ஓல்டு ரெஸ்யூமே அண்ட் த அப்டேட்டட் ரெஸ்யூமே. ஓல்டு ரெஸ்யூமேல நான் வெரி சிம்பிளாக இவ்வளோ தான் கொடுத்துருப்பேன். சம்மரி, அச்சீவ்மெண்ட்ஸ், அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் UG, அப்புறம் PG, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் என்னோடய ஸ்ட்ரென்த் ஒரு. பட் நவ் யூ கேன் ரியலி சி ஹவு மை ரெஸ்யூம் இஸ் அப்டேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ், நான் பண்ண சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ், யூடியூப் லெக்சர் வீடியோஸ்னால் சத்தியமாக அஃபிஷியல் பேஜில் நான் ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணிவிட்றேன். இஃப் யூ ஹேவ் சம் டைம் யூ கேன் டூ செக் இட் அவுட். அதுவுமே லெக்சர் வீடியோ பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். அண்ட் ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ், ரிசர்ச் அச்சீவ்மெண்ட்ஸ் இப்போ கூட நான் எடிட் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அண்ட் லாஸ்ட்டில் டிக்ளரேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபாலோ த சேம். யூ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஓன் ஸ்டைல் அண்ட் லெட் த வேர்ல்ட் ஃபாலோ யுவர் ஸ்டைல். புரியுதா? ஆமாங்க, நீங்கள் உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட் த வேர்ல்ட் ஃபாலோ யுவர் ஸ்டைல். இது என்னோடய ஸ்டைலு, லெட் இட் பி மைண்ட். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஹவ் ஐ கிரியேட்டட் மை ரெஸ்யூம் அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ கிராக்ட் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆல்சோ.
If at all you like this video, please do like, share and comment your videos. And next என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தட்டிட்டு போயிடுங்க. தேங்க்யூ, பாய்.